نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஷேக்குடைய சூரத்தில் தானே முத்தஜல்லியாக வந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேகுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம் சர்க்காருடைய சஃபரை லேசாக்கி தருவானாக. இன்னும் ஷேக் நாயகத் தன் உஜூதில் காட்டிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் சிஃபத்துகளை வெளியாக்கி சதா தன் உஜூதில் காட்டிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சேவையில் ஈடுபடுத்துவானாக. ஷேக்குடைய ஃபைசானை விளங்கி நம்மையும் லா இலாஹ இல்லல்லாஹ் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்வானாக இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற இந்த இறை ஞானத்தை அல்லாஹு தஆலா நம்ம ஷேக்குடைய சூரத்தில் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை இலக்காக ஆக்கி கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நாம் எதை அடைய வேண்டும், நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது காணல் நீரை தேடி போனோம் என்று சொன்னால் ஒன்றுமே கிடைக்காது. அதே போன்று இந்த துன்யாவில் நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், சொந்த வீடு இருக்கணும், சொந்தமாக கார் இருக்கணும் என்பதாக இன்னைக்கு துன்யாவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை பொறுக்கி எடுத்து உன்னை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை சிந்திப்பா என்பதாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு காமிலான ஷேகை கொடுத்து அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். நீ எதற்காண்டி படைக்கப்பட்ட கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அல்லாஹு தஆலாவை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதாக அந்த இறை ஞானத்தை அல்லாஹு தஆலா ஷேகுடைய சூரத்தில் வந்து நமக்கு ஊட்டுகிறான். அன்பானவர்களே, அப்போதான் நமக்கு தெரிய வருது, ஆஹா நம்ம வாழ்க்கை நோக்கம் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கிறோம். இப்போதான் தெரிய வருது, நம்முடைய அல்லாஹ் தஆலா படைச்சது அவனை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நல்லா நம்மளை படைச்சிருக்கிறான். அப்போ நம்ம பையத்து வாங்கலை, இப்படி ஒரு தரிக்கத்து இருக்குது, ஷேகுமார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இறைநேசர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், துன்யாவில் ஒரு போட்டி போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், முன்னேறலாம் என்பதாக எது ஹராம் எது ஹலால் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை 10-11 சேர்ந்து போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை பொறுக்கி எடுத்திருக்கிறான். செலக்டட் பீஸ் சொல்லுவாங்களா இல்லையா, இப்போ கடைக்கு போகிறோம், ஒவ்வொரு ஜாமான் வாங்க என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய 10 பொருளை எதுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோமா இல்லையா நமக்கு தேவையானதை. அப்போ அவ்வாறு பொறுக்கி எடுக்கப்பட்ட நபர்கள் தான் நாம்.
அப்போ அல்லாஹ் தான் நம்ம என்ன பண்ண பொறுக்கி எடுத்து அவனை பற்றி அந்த இல்ம நம்ம கொடுக்குறான். இந்த உணவிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை இல்லல்லா. அப்போ இந்த உணவு சுயமா என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த உணவின் மூலமா அல்லாஹ் மௌஜூதா இருந்து அந்த அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யறான். அப்போ இந்த பில்டிங் சுயமா என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த பில்டிங்குடைய சூரத்தில் அல்லாஹ் தான் மௌஜூதா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யறா என்பதாக அது சொல்லி காமிச்சாங்கல்ல. ஷரியத்தில் எந்த அளவுக்கு நம்ம தக்குவா செய்யணும், தரீக்கத்துடைய தக்குவா எது, ஹக்கீகத்துடைய தக்குவா எது, மாரிஃபத்துடைய தக்குவா எது என்பதாக இப்படி ஒன்று இருக்கு என்பது அல்லாஹ் தாலா நமக்கு ஷேக கொடுத்து நமக்கு தெரிஞ்சுக்க வைக்கிறான் மாணவர்களே. அதுக்கடுத்து அதே போல அது சொல்லி காமிச்சாங்க இல்லையா. இப்போ பையத்து வாங்கிடுறாங்க, பையத்து வாங்கி எல்லாருமே தாக்கிரீங்களா போயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தாக்கிரீங்களா போகிறது கிடையாது. அப்போ ஷேகுநாயக கற்றுக் கொடுத்ததை யார் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளுகிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் அந்த பாதையில் சென்று அவர்களுடைய இலக்காக அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணாங்க, எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் முன்னேறணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஏனோ தானோன்னு மனம் போன போக்கில் நம்ம போயிடுறோம். ஆனால் இப்போ அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு காமிலான ஒரு ஷேரை கொடுத்து இதுதான் உன்னுடைய வழி என்பதால் அல்லாஹ் தாலா நமக்கு என்ன பண்ண ஒரு நேரான பாதையை காட்டி கொண்டிருக்கிறான் என்பவர்களே. அப்போ ஷேக் நாயக் சொல்லித்தரக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையாக நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கை போய் அடைவதற்கு இலகுவாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணலை, அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை என்று சொன்னால் எந்த பக்கம் போய் சின்னாலும் சரி டெட் எண்டு தான். கடைசியாக முட்டிக்கிட்டு ஆஹா என்னடா அதுக்கு பிறகு எப்படி பண்ணுறது, எந்த பக்கம் போகிறது என்று தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். அப்போ அதே போல தான் நீ துன்யாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த இல்மு உனக்கு வந்துருச்சு. ஆனால் அதில் நீ தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி ரொம்ப அவசியம். அந்த பயிற்சி இல்லாமல் ஒரு காலம் நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த துறையில் போனாலும் சரி, ஏதோ சொல்லி கொடுத்தாலும் சரி, அதில் அந்த இல்மு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் அவன் தேவையை பூர்த்தி செய்கிறான் அப்படியே அந்த இல்மு உனக்கு இலகுவாக கிடைச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து 24 மணி நேரம், அதாவது இந்த நொடி வரைக்கும் எவ்வளவோ தேவைகள் நிறைவேறுச்சு, இந்த நொடியும் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்பதாக அந்த உணர்வு நமக்கு வந்துச்சா, அதை நம்ம ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்த்தோமா, அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணுமா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அன்பானவர்களே. அப்போ நிஸ்பத்துக்கு ஓத்து நமக்கு தெரியும், எப்படி நிஸ்பத்துக்கு ஓத்து பார்க்கணும். இந்த கை என்பது நிஸ்பத்து, இதில் அல்லாஹ் உன்னுடைய குவத்து தான் வெளியாகுது என்பது நிஸ்பத்து மேரா குவத்து தேரா எல்லாமே நம்ம பேசுகிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு அதுக்கான ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி நான் அனைத்து செயல்களையும் அல்லாஹ்வுடைய நிஸ்பத்துக்கு ஓத்து பார்க்குறேன் என்பதாக குறிப்பிட்ட சில நிமிடங்களாச்சும் நம்ம ஒதுக்கணுமா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அன்பானவர்களே. அப்போ எத்தனையோ வழிமார்கள் இறை நேசர்கள் என்பதாக நம்ம புகழ்றோம், எத்தனையோ வழிமார்கள் சொல்கிறோமா இல்லையா, அவர்கள் எல்லாம் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்று பார்த்தால் அதுக்கு உண்டான அந்த பயிற்சி, அதாவது விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி சொல்லுவாங்களா இல்லையா, அவர்கள் செய்த அந்த முயற்சி அல்லாஹ்வுல இன்னைக்கு அவங்களை ஜொலிக்க வைக்கிறான். இன்னைக்கு அவங்கள பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம், உருஸ் எடுக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, திருநபர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டாடுறாங்க, அவங்க தன் வாழ்க்கையை ரோல் மாடல் ஆக்கிக்கிறாங்க. நம்முடைய ஃபைஜ் நாயகம் நிஜமா என்ன பண்ணாங்க, நிஸ்பத்துக்கு ஒத்து சதா நிஸ்பத்துக்கு ஒத்தா, எப்போ பார்த்தாலும் அந்த நிஸ்பத்துக்கு ஒத்துல அதிகமாக மூழ்கி இருப்பாங்க. அப்போ வெளியில் திண்ணையில் உட்காந்துருப்பாங்க, நிமிந்து பார்த்தா தானே ஆண்கள் பெண்கள் யார் போகிறாங்கன்னு தெரியும். எதுக்கு நமக்கு அந்த ஃபித்னான்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு நடந்து போகிறாங்களா இல்லையா, யாரெல்லாம் இவர் நடந்து போகிறாரு, இவர் அதம் யாரெல்லாம் உன்னுடைய உஜிதை கொண்டா மௌஜூதா இருக்கிறாரு, யாரெல்லாம் அந்த காலை எடுத்து வைக்கிறாரு, இவருக்கு குவத்து கிடையாது, உன்னுடைய குவத்தை கொண்டு தான் நடக்கிறாரு. இவ்வாறு என்ன பண்ணாங்க, உட்காந்து நிஸ்பத்துக்கு ஒத்து என்ன பண்ணாங்க, பயிற்சி செய்வாங்க. என்னைக்காச்சும் நம்ம உட்காந்து நிஸ்பத்துக்கு ஒத்து பயிற்சி எடுத்துருக்கோமா, ஒரு 5 நிமிஷம் உட்காருவோம், மாணவர் போறாரு, இப்போ சம்மது மூலம் போறாங்க, அல்ல உன்னுடைய குவத்தை கொண்டா நடக்கிறாரு, ரசூரி மூலம் போறாங்க, உன்னுடைய குவத்தை கொண்டா நடக்கிறாரு, என்னைக்காச்சும் நம்ம பயிற்சி செஞ்சிருக்கோமா, செய்யவே இல்லை. அல்ல யாருக்கு நாரானோ அவங்க செஞ்சிருப்பாங்க. அது என்னது அதிகமான நபர்கள் என்னது செய்யாம என்னை தான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவோம், அதிகமான அந்த பயிற்சிகள் இல்லாதனால என்ன ஆயிருது, அதனுடைய கவனக்குறை குறைஞ்சது, அல்லாஹ்வின் பக்கம் நம்ம முன்னேறுவது தடைப்பட்டு போகிறது. அதே போல் நம்ம எந்தெந்த ஷேகுமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மச்சிலேவால எஜமா மீன் வைக்க போவாங்க, வரும்போது இந்த இலைத்தலையில பறிச்சுட்டு வந்துட்டு ஹக்கு பஸாகிர் சூரத்தை செய், யாரெல்லாம் இந்த சூரத்துல நீதான் வெளியாக இருக்கிற, யாரெல்லாம் இந்த சூரத்தை நீதான் காட்சி அளிக்கிற, யாரெல்லாம் இந்த சூரத்தில் நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையிலையும் அவங்க சுகூது செய்வாங்க. ஒவ்வொரு வஸ்து கண் முன்னாடி எது வந்தாலும் சரி அதில் அவர்கள் சுகூது செய்வார்கள். அதிகமாக என்ன பண்ணாங்க, அவர்கள் செய்த அந்த பயிற்சி அந்த முயற்சியின் காரணமாகத்தான் அவர்கள் அந்த அளவுக்கு ஜொலிக்கிறாங்க.
இப்போ அதே போல் தான் உதாரணத்துக்கு போய் ஹாஃபிஸாக்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, மனப்பாடம் செய்கிறாங்க, ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ஓதாமல் விட்டுட்டாங்க, மனசில் அது பதிஞ்சிருக்குமா? மறந்துடுவோம். ஆனால் அதை எந்த அளவுக்கு திரும்ப 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 முயற்சி பண்ணி ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு 10 முழு ஹாஃபிஸா ஆகிட்டாங்க, ஒரு தடவை தௌரு, 2 தடவை, 10 தடவை, 20 தடவை, எந்த அளவுக்கு அதிகமாக முயற்சி செஞ்சு தௌர் அடிக்கிறாங்களோ அதற்கு பேர் ஏதாச்சும் ஒரு சூறா மறக்குமா, ஏதாச்சும் சில இடங்கள் மறக்குமான்னு பார்த்தா மறக்கவே மறக்காது. ஏன்? அவங்க எந்த அளவுக்கு அதில் முயற்சி பண்ணி முன்னேறி இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அதே போல தான் அல்லாஹ் தஆலா அந்த தரிக்கத்தை அல்லாஹ் தஆலா நம்ம நசீபாக்கி இருக்கிறான். இதன் மாபெரும் பொக்கிஷமா நம்ம நினைக்கணும். காமிலான ஷேக கொடுத்துருக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஷேகுடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கிட்டா நம்ம நினைச்ச நேரம் சர்க்கார்ட்ட பேசலாம், சர்க்காரை எப்போ பார்க்கணும் சர்க்காரை பார்க்க வரலாம், சர்க்கார்ட்ட அந்த தாலிம்களை கேட்கலாம், சர்க்கார் அதே மாதிரி அதான் நம்ம ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த ஷேகை நம்ம பொக்கிஷமாக நினைக்கவில்லை என்று சொன்னால், சர்க்கார் நம்ம அல்லாஹ் தஆலா கொடுத்தது நம்ம ஒரு நியமத்தாக நம்ம விளங்கவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு நியமத்தை நம்ம கூட இருக்கும்போது அவருடைய மதிப்பு தெரியாது. அவளோட நம்ம பிரிஞ்சு நம்ம தூரமாக வரும்போது அவருடைய மதிப்பாக அப்பதான் ஆஹா இத்தனை வருஷம் சர்க்கார் கூடவே இருந்தோம்ப்பா, நம்ம ஒண்ணுமே கத்துக்காம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம தான் கை சேதப்படுவோம் சொல்லி காட்டுவாங்களா இல்லையா? இப்போ ஷேக் இருக்க நம்ம போயிட்டாலும் நமக்கு தான் நஷ்டம், நாம் இருக்க ஷேக்கு போயிட்டாலும் அப்போ நமக்கு தான் நஷ்டம். அப்போ ஷேக் நாயக் அவங்க எப்போவுமே என்னது அவங்களுடைய அந்தஸ்து எப்போவுமே அந்தஸ்து தான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஷேகை அடைஞ்சுக்கிட்டோம், நம்ம எந்த அளவுக்கு அடைஞ்சுக்கிட்டோம், ஷேகை எந்த அளவுக்கு நம்ம பற்றி பிடிச்சிருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்கணும். அப்போ அதே போல தான் ஷேக் நாயக் கொடுத்த அந்த அவுராதுகள் எப்படின்னு சொன்னால், இப்போ இன்ஜின் தான் ஷேக் அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாமே அவுராதுகள் மாதிரி. அப்போ அந்த கொக்கி அதில் ஜாயினாக இருக்கா இல்லையா? நீ எந்த அளவுக்கு அவுராது ஓதுறியோ அந்த அளவுக்கு ஷேக் கூட தொடர்புலேயே இருக்கலாம். வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுகள் இருந்தாலும் சரி, ஷேகுடைய அந்த அவுராதுகள், ஷேக் நாயக் சொல்லி கொடுத்த அந்த அவுராதுகளை, சொல்லித்தரக்கூடிய தாலிம்களை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில எடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பெட்டி ஸ்ட்ராங்கா இன்ஜினோட ஜாயிண்டா இருக்கும். அந்த இன்ஜின் எங்கே போய் சேருதோ, டெல்லிக்கு போச்சுன்னா அந்த பெட்டி டெல்லிக்கு போயிடும், அந்த இன்ஜின் சொர்க்கத்துக்கு போச்சுன்னா இந்த பெட்டிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்ப இன்ஜின் தான் மெயின். அப்ப இந்த பெட்டியெல்லாம் சும்மா வெறும் வெத்து டப்பா தான். அந்த ஜாயிண்ட் புரிய அந்த கம்பி இருக்கா இல்லையா, அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான். அதே போலதான் ஷேக் நாயக் கொடுத்த அந்த அவுராதுகள் நம்ம வாழ்க்கையில தினமும் சில நாட்கள் பண்ணுவோம், நம்ம சமயம் வேலைகள் அதிகமாக இருக்கும், சில நாட்களில் கொஞ்சம் ஏதாச்சும் 3500 கம்மியாயிடும். அது மறுநாள் என்ன பண்ணுவோம், சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், தொழிலை கலா செய்கிற மாதிரி அதை சேர்த்து நம்ம கலா செஞ்சிடணும். இவ்வாறாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் இன்ஜினை ஃபாலோ பண்ணினது எப்படி ஷேக் நாயக் கற்றுக்கணும் அதை ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிரும். அப்படியே போக நம்ம அவுராதுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த கொக்கி கலந்துகிட்டே கொக்கி கலண்டுரும். ஆனால் இன்ஜின் அதோடைய ஸ்பீடு போய்கிட்டே தான் இருக்கும். ஆகா பெட்டி குறைஞ்சிச்சு, நம்ம ஸ்பீடை அப்படி குறையவே குறையாது. அந்த பெட்டி இன்ஜின் இன்னும் ஸ்பீடாக போகுமே தவிர குறையவே குறையாது. பெட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் நின்றும், அவ்வளோதான். அப்போ அதே போல தான் இந்த அவுராதுகள், ஷேக் நாயக் கொடுத்த அந்த அவுராதுகளை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் எப்படியாச்சும் பண்ணுவோம். அசர் நேரம் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீ நேரங்கள் இருக்குது, நம்ம எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம். இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எத்தனையோ வழிமார்கள், இறை நேசர்கள் எல்லாம் நம்ம கடைசி வரைக்கும் அந்த தஸ்மீசனை விடவே இல்லை. அந்த தஸ்மீனை உருட்டிக்கிட்டே தான் பண்ணாங்க. ஏன் எஜமா ஏன் கையில் வச்சுட்டே இருக்கிறீங்க, நீங்கள் தான் பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டீங்களே, என்னுடைய துவக்கமும் இதுதாம்மா, இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறது காரணமும் இதுதான் என்பதை என்ன பண்ணாங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப சதா அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் நம்ம படைச்சான் அப்படின்னு அந்த படைப்பு நோக்கத்தை ஷேக் நாயக் நமக்கு விளக்கி கொடுத்தாங்க அன்பானவர்களே. அப்ப அதனுடைய விளக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு, அதன் பக்கம் நம்ம இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியதுதான். அப்ப இத்தனை நாட்கள் நம்மளோட வாழ்க்கை ஏனோ தானோன்னு போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப இனிமேல் அதே மாதிரி நம்ம சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் பையத்தை வாங்குறதுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பொக்கிஷம், அவனை அறியக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி கொடுத்துருக்கிறான். அதை நம்ம பொக்கிஷமாக நினைத்து அதை நாம் அவன் பக்கம் சிந்தனையை செலுத்தி அதன் பக்கம் நம்ம சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஷேக் நாயக் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திக்சாரில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.